ஈஷாவில் இருக்க தியானலிங்க டோம் இதே கான்செப்ட் தான். தாஜ்மஹால் இருக்க உள்ளுக்கு இருக்கிற இதே கான்செப்ட். வீட்டுக்குள்ள பேசும்போது எக்கோ அடிக்க ஆரம்பிக்கும். ஒரு மாதிரி ஒரு பட்டு எதிரொலிக்கும். நம்மளுக்கு வந்து எக்கோ அடிக்க ஆரம்பிக்கும். அந்த எக்கோ வந்து கம்மி பண்றதுக்காக வந்து 4 பானை யூஸ் பண்ணிருக்கோம். பாத்தீங்கன்னா தெரியும். அது பேர் என்ன சொன்னீங்க? மண்பானை. சாதாரணமான மண்பானை தான். இந்த 4 இருக்கிறது வந்து மண்பானை. மண்பானை உள்ள இருக்கு. மண்பானை ஏன் இதுல யூஸ் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம பேசுறது வந்து இந்த மண்பானைக்குள்ள பட்டு நம்ம வாய்ஸ் திரும்பும் போது, ஒளி திரும்பும் போது அந்த வாய்ஸ் வந்து பிரேக் ஆகி நார்மல் வாய்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த சீலிங் வந்து பாத்தீங்கன்னா கம்பி காங்கிரீட் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அந்த பிரிக்ஸை வச்சு ஆர்ச் ஷேப்ல நாங்க வந்து ஃபுல்லா க்ளோஸ் பண்ணும்போது இது நல்லா எங்களுக்கு ஒரு ரூஃப் கொடுக்குது. பிளஸ் நார்மல் ரூஃபோட நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்த் அதிகம். ஆனா ஜஸ்ட் இது ஒரு 3 இன்ச் பிரிக்ஸ். ஏசி இல்ல, ஃபேன் ஓடல, ஆனா எனக்கு வேக்கவே இல்ல. கூலிங்கா இருக்கு எனக்கு. இந்த மண்ணோட இயல்பு அதுதான். நார்மல் பில்டிங் கட்டும் போது நிறைய நம்ம பட்டி பாக்குறோம், டைல்ஸ் போடுறோம், திருப்பி அதெல்லாம் பத்தலன்னு சொல்லிட்டு கூலிங்காக ஏசி மாட்டுறோம். அது தேவையில்லை இந்த வீட்டுல எதுவுமே. நேச்சுரலாவே வந்து மண்ணோட தன்மை வந்து வெயில் நாள்ல கூலிங்காகவும் மழை நாள்ல வந்து வார்மா இருக்கும். காஸ்ட் வைஸ் வந்துட்டு நார்மல் வீட்டுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கா? நார்மல் பில்டிங் 6 மாசத்துல கட்டி முடிச்சிடறோம்னா அந்த ஒரு வீட்டை, இது வந்து நம்மளுக்கு ஒரு 9 மாசம் 10 மாசம் ஆகும். வீடு புதுசா கட்டுற போது எல்லாமே புதுசா போட்டு பண்ணணும் அப்படின்றதான் எல்லாரோட தாட்டா இருக்கும். நாங்க ஏன் பழசு தேடி போனோன்றதுக்கான ஒரு காரணமும் இருக்கு. நாங்க ஏன் பழசு தேடி போனோம் அப்படின்னா, பழங்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மரம் அந்த மாதிரி யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கூரை வீடா இருக்கும். யாராவது பெரிய ஆளுங்க மட்டும் தான் வந்து மரத்தை வச்சு நிறைய இது பண்ணுவாங்க. அப்படிங்கும் போது நல்லா விளைஞ்ச மரத்தை மட்டும் தான் அவங்க பில்டிங் யூஸ் பண்ணுவாங்க. அது வருஷங்கள் நல்லா எத்தனை வருஷம் ஆனாலும் மரம் கெட்டு போகாது. ஆனா இப்ப என்ன பண்றாங்க, நிறைய பில்டிங்ஸ் வந்து நிறைய மரம் யூஸ் பண்றதுனால சின்ன சின்ன மரத்தையும் கட் பண்ணி போட்டுறாங்க. அதனால சீக்கிரமா மரம் வந்து பெண்ட் ஆயிரும், கட் ஆயிரும், கிராக் ஓடிடும். அதனால எங்களுக்கு அது மெயினா இருந்துச்சு. பழைய மரத்தை தேடி எடுத்தோம்னா அது நல்லா வைரத்தன்மை அதிகமா இருக்கும். அது எத்தனை வருஷம் கெட்டு போகாது. அது மேல பாத்தீங்கன்னா அரிச்ச மாதிரி இருக்கும். ஆனா உள்ளுக்கு எடுத்தீங்கன்னா அவ்வளவு இதா இருக்கும். இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்கொயரான இடம், 15க்கு 15. ஆனா இந்த ரூஃபிங் வந்து நாங்க பண்றப்ப ரவுண்ட் ஷேப்ல கொண்டு போலாமே அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஆசை இருந்தது. அதனால இது ஒரு டோம் ஷேப் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம். இந்த டோம் ஷேப் பண்ணணும்னா நம்ம சர்க்குலரா இருந்தா தான் நம்ம வந்து டோம் கிரியேட் பண்ண முடியும். ஆனா இது 4 கார்னர்ல ஒரு ரவுண்ட் ஷேப் கொண்டு வர முடியாது. அதனால என்ன பண்ணோம், 4 கார்னரா இருந்ததை ஃபர்ஸ்ட் ஒரு 8 கார்னரா மாத்திட்டோம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், கார்னர்ல ஒரு முக்கோண மாதிரி இருக்கிறது ஒக்டகன் சொல்றது. 4 8 மாத்தி அதுக்கப்புறம் ஒரு டோம் ஷேப் கிரியேட் பண்ணி நம்ம அது பிரேவர் மட் பிரிக்ஸ் வச்சு அப்படி அழகா ஒரு சின்னதா இது பண்ணிருக்கோம். ஒரு ஈஷாவில் இருக்க தியானலிங்க டோம் இதே கான்செப்ட் தான். தாஜ்மஹால் இருக்க உள்ளுக்கு இருக்கிற இதே கான்செப்ட். வீட்டுக்குள்ள பேசும்போது எக்கோ அடிக்க ஆரம்பிக்கும். ஒரு மாதிரி ஒரு பட்டு எதிரொலிக்கும். நம்மளுக்கு வந்து எக்கோ அடிக்க ஆரம்பிக்கும். அந்த எக்கோ வந்து கம்மி பண்றதுக்காக வந்து 4 பானை யூஸ் பண்ணிருக்கோம். பாத்தீங்கன்னா தெரியும். அது பேர் என்ன சொன்னீங்க? மண்பானை. சாதாரணமான மண்பானை தான். இந்த 4 இருக்கிறது வந்து மண்பானை. மண்பானை உள்ள இருக்கு. மண்பானை ஏன் இதுல யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பேசுறது வந்து இந்த மண்பானைக்குள்ள பட்டு நம்ம வாய்ஸ் திரும்பும் போது, ஒளி திரும்பும் போது அந்த வாய்ஸ் வந்து பிரேக் ஆகி நார்மல் வாய்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பழைய 2 வீலரோட ஸ்டேன்ஸ் பிராக்கெட் வந்து டேமேஜ் ஆனது, அதை தூக்கி போடுறதுக்காக வச்சிருந்தா அதை நாங்க எடுத்து கலெக்ட் பண்ணி அப்படியே நாங்க அசம்பிள் பண்ணி ஒரு கேட் மாதிரி பண்ணிக்கிட்டோம். ஊஞ்சல் பலகை கிடையாது, இது ஒரு ஸ்கிராப் கதவு தான். இதை தூக்கி பாத்தீங்கன்னா தெரியும், இது டேமேஜ் ஆன கதவு. அதை கட் பண்ணிட்டு நாங்க ஊஞ்சலை யூஸ் பண்ணிட்டோம். இந்த டீபாய் கூட பாத்தீங்கன்னா தூக்கி போட்ட ஒரு மரம் தான்.